ஓகே, அனைவருக்கும் மீண்டும் மாலை வணக்கம், குட் ஈவினிங், அஸ்ஸலாமு அலைக்கும் கூறி 2 வாரங்களுக்கு மேலதிகமாக எனக்காக காத்திருந்த உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான கனிவான வணக்கங்கள் கூறி இன்றைய பாடத்துக்கு போகலாம். இன்றைய பாடம் கொஞ்சம் வித்தியாசமான பாடம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பாடம். நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க இதை வித்தியாசமான முறையில். ஸோ கெட் ரெடி, சேஞ்ச் யுவர் கியர்ஸ். ஓகே, ரைட். ஸோ இந்த நம்ம படிக்க போறது சோ போன்ற சில சொற்களை பற்றி கொஞ்சம் வித்தியாசமான முறையில பார்க்க போறோம். We are going to see in a different way. So we'll see Dilukshan. Any problem, Dilukshan? You can switch on your mic and ask me, Dilukshan. Dilukshan? Good evening, sir. Good evening. சொல்லுங்க. Sir, இது என்ன கிரேடுக்கு சார்? Grade 9. ஓகே சார். நீங்க என்ன? நான் grade 8 சார். ஓகே, பாருங்க படிச்சு பிடிக்க முடியுமான்னு பாருங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே ஓகே ஓகே, ரைட். ஓகே, லெட்ஸ் மூவ். ரைட், ஓகே, குட். So Ushna, any doubt? Ushna, maybe? Yeah, no problem. Hana, any problem, Hana? If you any problem, you can switch on your mic and ask me. No problem now. 70 பேர் தான் இருக்கீங்க இல்லையா? ரைட். சோ என்றால் என்ன? சோ என்ற சொல் எங்கே பயன்படுத்துகிறோம்? மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க, முடிஞ்சளவு மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. இஃப் நாட் ஐ வில் கம்ப்ளீட்லி ஸ்விட்ச் ஆஃப். உங்களுக்கு கேள்வி கேட்கலாம் போயிடும் இல்லையா? ஓகே, சோ என்ற சொல் எதை குறிக்கிறதுன்னு கொஞ்சம் பார்ப்போம். ரைட், இந்த வாக்கியங்களை பாருங்க. she is beautiful, she is beautiful. நீங்க அந்த பியூட்டிஃபுல் போன்ற நல்ல சொற்களை, ஒருத்தருடைய நல்ல குணாதிசயங்களை குறிக்கும் சொற்களை சொல்லும் போது இழுத்து சொல்லணும். she is beautiful, she is beautiful அப்படி சொல்லக்கூடாது. she is beautiful, she is good. கெட்டதா இருந்தா she is bad அப்படி சொல்றது இல்லை. she is bad. அவ அசிங்கமா இருந்தா she is ugly, she is ugly அப்படி சொல்றதா? she is ugly, no, she is beautiful, she is excellent. So she is beautiful. அவள் அழகானவள். The exam was easy. The exam was easy. பரீட்சை இலகுவாக இருந்தது. The exam was easy. பரீட்சை இலகுவாக இருந்தது. She spoke clearly. அவள் தெளிவாக பேசினாள். ஓகேவா? இந்த 3 வாக்கியங்களையும் கொஞ்சம் பாருங்க. இதெல்லாம் நம்ம படிப்போம். மீண்டும் ஆக்டிவ் பாசிவ் எல்லாம் படிப்போம். நெக்ஸ்ட் வீக் 2 படிக்க போறோம். நான் இந்த பாடத்துக்காக இதை எடுக்கிறேன். she is beautiful, அவள் அழகானவள். the exam was easy, பரீட்சை இலகுவானது. she spoke clearly, அவள் தெளிவாக பேசினாள். ஓகேவா? தெரியுமா அந்த வாக்கியமும்? சொல்லி பாருங்க. she is beautiful, அவள் அழகானவள். the exam was easy, பரீட்சை இலகுவானது. she spoke clearly, அவள் தெளிவாக பேசினாள் அப்படி சொல்றேன். ஓகேவா? இப்போ இந்த வாக்கியத்தில் பியூட்டிஃபுல், அவள் அழகானவள், அந்த அழகை கூட்டி சொல்லணும். ஐ வாண்ட் டு மேக் இட் மோர். ரொம்ப அழகானவள், அவ்வளவு அழகானவள், நிறைய அழகானவள் அப்படி. இப்போ சிங்களத்துலன்னா அதுக்கு நிறைய சொற்கள் சொல்லுவாங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு சிங்களம் தெரியுமே. சேஹென்ன, போ, இத்தா, எச்சர, ஒச்சர, எத்தராம், குடாக் அப்படிதான் சொல்லுவோம். நம்ம தமிழ்ல நிறைய, அவ்வளவு, அத்தனை அப்படி சொல்லலாம். அப்ப she is beautiful, அவள் அழகானவள், அவள் அவ்வளவு அழகானவள். நம்ம எப்படி சொல்றோம்? she is so beautiful, she is so beautiful. அவள் அவ்வளவு அழகானவள், அவள் அவ்வளவு அழகானவள். அந்த அழகை கூட்டி சொல்றோம். ஓகேவா? எக்ஸாம் வாஸ் ஈஸி, பரீட்சை இலகுவாக இருந்தது. எக்ஸாம் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. The exam was so easy. பரீட்சை அவ்வளவு இலகுவாக இருந்தது. அப்போ இப்போதைக்கு ஒன்னும் எழுதாதீங்க. இப்போ சோன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். சோ என்றால் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுது. என்ன? நிறைய, அவ்வளவு என்ற அர்த்தத்தை கொடுக்கணும் சொல்லுங்க. இப்போதைக்கு நீங்க எதுவுமே எழுத தேவையில்லை. சோன்ற தலைப்பு மட்டும் போட்டுதான் போதும். ஓகேவா? இப்ப புரிஞ்சதா? சோ என்றால் என்னத்தை குறிக்குன்னு சொல்றேன். ஓகே, பாருங்க. we are late. இந்த உதாரணங்கள் நான் பிறகு தரேன். we are late, நாங்க லேட். ஓகேவா? நூஹா, any doubt? நூஹா
நுஹா மைக் ஆன் பண்ணி கேளுங்க நுஹா. No, sir. ஓகே ஓகே ஓகே. So we are late. நம்ம ரொம்ப லேட்னா எப்படி சொல்லுவோம் அப்போ? We are so late. We are so So late. Yeah, we are so late. We are so late. The box was heavy. பெட்டி பாரம், பெட்டி செம்ம வாரம், பெட்டி செம்ம வாரம். the The box box was was so heavy. was so heavy. The box was so heavy. was so heavy. She spoke clearly. அவள் தெளிவாக பேசினாள். அவள் செம்ம தெளிவா பேசினாள். அவள் சூப்பர் She தெளிவா spoke so clearly. She spoke so clearly. She spoke so clearly. Okay தானே? அப்போ சோன்னா நமக்கு தெரியும் நிறைய கூட அவ்வளவு செம்ம. அவ செம்ம அழகு அப்படி சொல்லணுமா இருந்தா அவ செம்ம அழகுடா அப்படின்னு சொல்லணுமா இருந்தா she is so beautiful. நீ செம்ம டேலண்ட் ஓய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? You are so talented. You are so clever. சிலர் சொல்லுவாங்க பட்ட அப்படி சொல்லுவாங்க இல்லையா? பட்ட அழகுடா அவ இல்லையா? அப்படி பாய்ப்பாங்க. அதுக்கெல்லாம் இதான் சொல். She is so beautiful. He is so tall. அவன் பட்ட உயரண்டா, செம்ம உயரண்டா. யா சோ ரைட். இப்ப நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வரணும். இன்னொன்னு நான் நோட் கொடுக்கல, இன்னும் இப்போ தான் எழுத போறோம். இப்போ இந்த இடத்துல சோ என்ற சொல் 3 பயன்படுத்தி இருக்கும். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல சோ என்ற சொல் 3 பயன்படுத்தி இருக்கு. ரைட். 1 எங்க இருக்குன்னு பாருங்க. 1 2 3. Yeah, we have used 3 so's in one sentence or 2 sentences. ஒரு வாக்கியம் போல எழுதி அதுல 3 சோ சேர்த்திருக்கிறேன். ஓகேவா? புரியுதா அது என்ன விஷயம்? முதலாவது சோ எங்க இருக்குன்னு பாருங்க. முதலாவது சோ எங்க இருக்குன்னு பாருங்க. முதலாவது சோ எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். வாசுக்கு பின்னாடி. வாசுக்கு பின்னாடி. வேற ஏதாவது சொல்லுங்க. வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க. ப்ரௌடுக்கு முன்னாடி. ப்ரௌட்னா என்ன? ப்ரௌட்னா என்ன வகையான சொல்? பெருமை. பெருமை. என்ன வகையான சொல்? பெயர் சொல், பெயர் அடைமொழி, வினை சொல், வினை அடைமொழி இப்படி பார்த்தா? adjective. adjective. adjective எங்க யூஸ் பண்ணிருக்கோம்? ஒரு adjectiveக்கு முன்னால. அப்ப முதலாவது சந்தர்ப்பம் சோ பயன்படுத்துற ஒரு சந்தர்ப்பம் before an adjective or adverb. ஒரு பெயர் அடைமொழிக்கு முன்னால், அது ஒரு வினை அடைமொழிக்கு முன்னால் பயன்படுத்தலாம். அடுத்தது எங்க யூஸ் பண்ணிருக்கோம்? ரெண்டாவது ஐக்கு முன்னாடி. இல்லை இல்லை. இன்னும் யோசிக்க. முன்னுக்கு. நோ. நோ. நல்லா யோசிங்க. ப்ரௌடுக்கு பின்னால சார். நோ நோ நோ. ப்ரௌடுக்கு நோ. டிவெப்ஸ்க்கு முன்னாடி. வல்ஸ்க்கு முன்னாடி. நோ. ப்ரௌடுக்கும் ஐடிட்டுக்கும் இடையில. நோ. adjective. நோ. அஞ்சாவது. 2 வாக்கியங்களுக்கு நடுவுல. adverb. வாக்கியங்களுக்கு நடுவுல தெரியுதா? he was so proud என்பது ஒரு வாக்கியம், I did so என்பது ஒரு வாக்கியம். சோ 2 வாக்கியங்களுக்கு நடுவுல, between 2 sentences. ஓகேவா? கிளியரா? ஓ சார். எஸ் சார். அடுத்த சோ எங்க இருக்கு? டிட்க்கு பின்னாடி. டிட்க்கு பின்னால். பின்னாடி. பின்னால். டிட் என்றால் என்ன? டிட் என்றால் என்ன சொல்? verb ஒன்று, வினைச்சொல். வினைச்சொல் ஒன்று. பாஸ்டா பிரசன்டா பரவாயில்ல, வினைச்சொல் ஒன்று. verb ஒன்றுக்கு பின்னால் after a verb. அப்ப சோ எத்தனை இடங்களில் யூஸ் பண்ணலாம்? 3 இடங்களில். 3 இடங்களில் யூஸ் பண்ணலாம்.
இந்த மூணு இடத்துலயும் அவருக்கு ஒரே அர்த்தம் தான் வருமா? will you get the same meaning? இல்ல இல்ல. No. Different meanings. No sir. வேறுபட்ட அர்த்தங்களை நாம் பெறுவோம். அப்ப சோனா என்னன்னு கேட்டா நம்மளுக்கு அர்த்தம் சொல்லவே முடியாது. ஏன்னா இருக்கிற இடத்தை பார்த்துதான் சோவுக்கு அர்த்தம் சொல்லணும் இல்லையா? அப்ப எங்க இருக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஒன் before an adjective or adverb. Second one between two sentences. Between two sentences. After right. இப்போ நீங்க இந்த நான் போட்டிருக்கிற அட்டவணை இல்லாட்டி இந்த நோட்டை சரியா உங்களோட கொப்பியில எழுதணும். பிறகு முடிஞ்சா கலர்ஸ் யூஸ் பண்ணி மாத்திக்கோங்க, ஏதாவது செஞ்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். இந்த 1 2 3 போட்டிருக்க இடத்துல தமிழ்ல எழுதுறதுக்கு இதை வச்சுக்கோங்க. அப்போ 2 ரூல்ஸ் விட்டு விட்டு எழுதுங்க. இந்த 1 2 3ங்கிறது அழகா எழுதிக்கோங்க. அப்போ நான் இன்னும் விளக்கம் தர்றேன். ஐ வில் கிவ். Okay sir. Okay sir. Okay. Okay sir. Okay. சொட்டு நில்லுங்க சார். Okay. Okay sir. Okay sir. Yes sir. சரி சொட்டு நில்லுங்க. Okay sir. Okay. எழுதுங்க, எல்லாரும் எழுதுங்க, நோ ப்ராப்ளம், அவசரம் இல்லை. Okay sir. Before an adjective na என்ன அப்போ? ஒரு பெயர் அடைமொழி அல்லது வினை அடைமொழிக்கு முன்னால். ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ஒரு பெயர் அடைமொழி அல்லது வினை அடைமொழிக்கு முன்னால். அடுத்தது between two sentences. இரண்டு வாக்கியங்களுக்கு இடையில். After a verb, ஒரு வினைச்சொல்லுக்கு பின்னால். இப்ப உபதலைப்பு போடுங்க. Before an adjective or adverb, வினைச்சொல் ஒன்றுக்கு பேரடைமொழி அல்லது வினை அடைமொழிக்கு முன்னால் அப்படிங்கிற தலைப்பு போட்டுக்கோங்க. Okay sir. Okay sir. இப்ப இந்த உதாரணத்தை எழுதிக்கோங்க. Okay sir. இப்ப இந்த உதாரணத்தை எழுதிக்கோங்க. தமிழ் அர்த்தம் எழுதுறதுக்கு இட விடுங்க. ஆனா பேரடைமொழிக்கு அல்லது வினை அடைமொழிக்கு முன்னால்னு போட்ட இடத்துல தமிழ்ல அர்த்தம் எழுதி கொண்டா பரவாயில்ல. நிறைய, அவ்வளவு, அத்தனை, செம்ம, பட்ட எல்லாம் போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. சோ என்றதுக்கான அர்த்தம், அதாவது பேரடைமொழிக்கு முன்னால் இருக்கும்போது.
ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓ சொல்லுங்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ. ஓ சொல்லுங்க. சார் எனக்கு கட் ஆயிட்டு சார். முதல்ல ஒருக்கா சொன்னது ஒருக்கா திருப்பி சொல்லணுமா சார்? அதாவது ஓ சார் இன்னொருக்கா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சொல்லித்தாங்களே. இந்த நோட் சரியா இதா உங்களுக்கு விளங்கலையா? ஓம் சார் இதுல தான் கட் ஆயினேன். அதாவது வினை சோ என்ற சொல்லை 3 இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணலாம். எங்க யூஸ் பண்ணலாம்? பிஃபோர் அண்ட் அட்ஜெக்டிவோ அட்டோ, ஒரு பெயர் அடைமொழி அல்லது வினை அடைமொழிக்கு முன்னால் யூஸ் பண்ணலாம். உதாரணம் இருக்கு பாருங்க, சோ ப்ரவுட். பிட்வீன் 2 சென்டென்சஸ், 2 வாக்கியங்களுக்கு நடுவில் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வினைச்சொல் ஒன்றுக்கு பிறகு யூஸ் பண்ணலாம். இப்படி 3 இடங்கள்ல யூஸ் பண்ணும் போது அவருடைய அர்த்தம் மாறுபடும். நம்ம சோனா ஒரு அர்த்தம் மட்டும் நினைவு இருந்தா வேலை இல்லை, இந்த 3 அர்த்தங்களும் தெரிந்திருக்க வேண்டும். ஓகேவா? சோ இதைத்தான் சொன்னோம். இப்ப முதலாவது உபத்தலைப்பு போட்டோம், பிஃபோர் அண்ட் அட்ஜெக்டிவ் ஓ அட்வர்ப், பெயர் அடைமொழி ஒன்றுக்கு முன்னால் அல்லது வினை அடைமொழி ஒன்றுக்கு முன்னால் அப்படிங்கிற தலைப்பு போட்டோம். ஓகேவா? சோ அதுல உள்ள உதாரணங்கள் எழுத போறோம். அதுக்கான அர்த்தம் சொன்னோம். என்னன்னு சொன்னோம்? நிறைய, ரொம்ப, அவ்வளவு, பாட்ட, சேம், வேண்டியது எழுதிக்கோங்க. எழுதிக்கொண்டு இந்த உதாரணங்கள் எழுதிக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே சார். லேக்கா இதனுடைய அர்த்தங்களை சொல்லுங்க லேக்கா. ஓகே சார். She is beautiful. அவள் அழகானவள். She is so beautiful. அவள் மிகவும் அழகானவள். The exam was easy. The exam was so easy. இந்த பரீட்சை மிகவும் இலகுவானது. இந்த பரீட்சை நீங்க சொல்றீங்க, திஸ் இருக்கலே. பரீட்சை மிகவும் இலகுவானது. இலகுவானதுன்னு சொல்ல முடியாது, ஓஸ் இருக்குதே. இலகுவாக இருந்தது. இலகுவாக இருந்தது. பரீட்சை இலகுவாக இருந்தது. The exam was so easy. நான் என்ன அப்போ முதலாவதுக்கு மிகவும் எழுதுனா மத்ததுக்கு மிகவும் எழுதாங்க. வேற ஏதாவது எழுதுங்க. அவ்வளவு இலகுவாக இருந்தது, செம்ம இலகுவாக இருந்தது. எக்ஸாம் செம்ம ஈஸியா இருந்துச்சு அப்படி எழுதுனா கூட பரவாயில்ல. எக்ஸாம் செம்ம ஈஸியா ஈந்த, எக்ஸாம் பட்ட ஈஸியா ஈந்த அப்படின்னு எழுதா கூட பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதணும், மத்தவங்களுக்காக இல்ல. நோட் வந்து உங்களுக்காக, உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில, உங்களுக்கு விளங்குற மொழியில, the language which you can understand easily. பரீட்சை மிகவும் இலகுவாக இருந்தது அப்படின்னு எழுதுனா அது ஒண்ணும் விளங்காது. நம்மளுக்கு தெரிஞ்ச என்னது? எக்ஸாம் பட்ட ஈஸியா ஈந்த, முடிஞ்சு கதை இல்லையா? அவ்வளவுதான் கதை. எக்ஸாம் செம்ம ஈஸியா இருந்துச்சு. So anyone from Jaffna? யாராவது இருக்கீங்களா ஜாஃப்னா? ஓ பேட்டிக்லோ? Anyone? No? No. No sir. No, it's okay. No sir. Okay. No sir. Okay. நீங்க எங்க? நான் ரத்னபுர மாணிக்க நகரம். ஓகே 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 சார். குட். ஓகே சார். ரைட். ஓகே சார். இந்த உதாரணங்களை அப்ப எழுதிக்கோம். இந்த உதாரணங்களை எழுதிக்கோங்க. நேரா டைரக்டா போட்ட ஸ்கிரீன் கொஞ்சம் போடுங்களே. டைரக்டா சோ போட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா? இமெயில் கேட்கும் போது பழகுங்க. ப்ரீவியஸ் ஸ்லைட் ப்ளீஸ். என்னது ப்ரீவியஸ்னா முதல் உள்ள, ப்ரீவியஸ் ஸ்லைட் ப்ளீஸ் சார் அப்படி கேளுங்க. பழகிக்கோங்க இல்லையா? ப்ரீவியஸ் ஸ்லைட் ப்ளீஸ் சார். That's more than enough. Okay, good. Right, எழுதிக்கோங்க. We have to write the meanings also, okay? ஸ்கிரீன் விளங்கலையா? விளங்குது சார். உங்களுக்கு ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கும் தம்பி. விளங்குது சார். ஓகே.
we are so late. நாங்க செம்ம லேட், நாங்க பட்ட லேட், நாங்க ரொம்ப லேட், நாங்க அவ்வளவு லேட், சரியான லேட், நாங்க சரியான லேட். The box was so heavy. பெட்டி சரியான பாரமா இருந்தது. பெட்டி செம்ம பாரமா இருந்துச்சு. பெட்டி அவ்வளவு பாரமா ஈந்த. She spoke so clearly. அவள் அவ்வளவு தெளிவாக பேசினாள். அவ அவ்வளவு தெளிவா பேசிய. அவ அவ்வளவு தெளிவா பேசினா. அவ செம்ம தெளிவா பேசினா. அவ ரொம்ப தெளிவா பேசினா. அவ ரொம்ப தெளிவா பேசிய. ருஸ்தா, உங்களோட ஊர்ல எப்படி சொல்லுவீங்க இந்த வாக்கியத்தை? ருஸ்தா, ருஸ்தா இல்லையா? ஜெயந்தன், உங்களோட ஊர்ல எப்படி சொல்லுவீங்க ஜெயந்தன்? ஜெயந்தன், கேன் யூ ஹியர் மீ? கேக்குதா? அவள் மிகவும் அழகாக பேசினாள். மிகவும் அழகாகவா? தெளிவாக பேசினாள். தெளிவா, என்ன அழகுல இருக்கு. தெளிவாக பேசினாள். ஓகே ஓகே ஓகே, தெளிவாக பேசினாள். ஓகே, இல்ல நம்ம நான் கேக்குறேன், உங்களோட ஊர்ல பேசுற மாதிரி தான் சொல்லணும். ஓகேவா? சிம்பிளா இல்லையா சொல்லுவோம் இல்லையா? Brintika? Brintika, can you hear me? Yes, sir. Brintika, தெய்வலையில எப்படி சொல்லுவீங்க? Brintika தெய்வலை தானே? தெஹியோவிட்ட. சாரி, தெஹியோவிட்ட. நான் போன்ல சேவ் பண்ணியிருந்தேன் தெஹின்னு, அதனாலயா இருக்கும். ஓகே. நாசியா, கேன் யூ ஹியர் மீ நாசியா? ஓகே நாசியா. ஓகே. we are so late. நாங்க அவ்வளவு லேட். The box was so heavy. பெட்டி அவ்வளவு பாரமாக இருந்தது. She spoke so clearly. அவள் மிகவும் தெளிவாக பேசினாள். அவ்வளவு தெளிவாக பேசினாள். அவள் செம்ம தெளிவா பேசினாள். ஏதாவது போட்டுக்கோங்க. ஓகே, தமிழ் மீனிங் எழுதிக்கொள்ளவா? ஓ, எழுதிக்கோங்க. இப்போ உங்களுக்கு விளங்குதா? சோ பெயர் சொல்லு, பெயர் வினை, சாரி, பெயர் அடைமொழிக்கு முன்னால் அல்லது வினை அடைமொழிக்கு முன்னால் யூஸ் பண்ணுனா எப்படி இருக்கும்னு விளங்குதா? சரி, யூடியூப்ல போடுவேன். ஓம் சார். யூடியூப்ல போட மாட்டேன், நீங்க வேணா கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகேவா சார்? ஓ சார், நீங்க கிரேட் 9 வாட்ஸ்அப் குரூப் இருக்கா சார்? ஓ யா சார், அந்த குரூப் லிங்கை போட்டு விடுங்களேன் சார். எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? தேங்க் யூ சார். ஓகே, எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்னு போட்டு விடுங்க. ஓகேவா? சரிங்க சார். ஓகே ரைட். சோ கிளியரா இது விளங்குச்சா உங்களுக்கு? பேரடைமொழிக்கு முன்னால் அல்லது வினை அடைமொழிக்கு முன்னால் சோ இருந்தா என்னென்ன அர்த்தம் கொடுப்பீங்கன்னு தெரியுமா? அப்ப செம்ம, பட்ட, அவ்வளோ, ரொம்ப, நிறைய, சரியான பாரமா இருந்துச்சு அப்படி சொல்லுவோம் இல்லையா? வேற ஏதாவது யூஸ் பண்ணீங்களா சொற்கள்? உங்களோட ஊர்ல யோசிச்சு பாருங்க, இதுக்கு வேற ஏதாவது சொற்கள் யூஸ் பண்ணிருக்கீங்களா? இப்ப ரத்னபுரியில எல்லாம் நாங்க சொல்லுவோம் செம்ம மலை இல்லையா? சிங்கள சொல்லணும்னு எடுத்து நாங்க சொல்லுவோம் பட்ட மலை, பட்ட பாரம் அப்படி சொல்லுவோம். வேற ஏதாவது யூஸ் பண்றீங்களா உங்களோட ஊர்கள்ல? என்ன சொல்லுவீங்க? அபாரமான கடும் பாரம், கடும் அழகு அப்படி சொல்லுவோம். கடும் அழகு, கடும் சொல்றது நெகட்டிவ் பக்கம். கடும் பாரம், கடும் அழகு, கடும் சூடு, கடும் குளிர் அப்படி சொல்லுவோம். கடும் அழகுன்னு சொல்றது இல்ல இல்லையா? சட்டப்படி
சட்டப்படி அழகு வந்தாருக்கு சொற்கள் அவ சட்டப்படி அழகுடா. போலீஸ்ல பிடிக்க மாட்டாங்க, பிரச்சனை இல்லை, சட்டப்படி தானே. குட் குட் குட், அதுதான் சொற்கள், அதுதான் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்ப யாராவது சொன்னாங்கன்னா அவள் சட்டப்படி அழகானவள் அப்படி சொன்னா இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது? சட்டப்படிக்கு என்ன சொல்றது? லீகலா? அப்போ சி இஸ் லீகல் பியூட்டியா, பியூட்டிஃபுல்லா இல்லையே? அப்ப யோசிக்கணும், சட்டப்படி இது எல்லாமே நிறைய அப்படிங்கிறத காட்டுது. ஓகேவா? ஓகே, குட் குட், வெரி குட். ஓகே, அப்ப அடுத்ததுக்கு போலாம் இல்லையா? நான் சோனா என்னன்னு சொல்லிட்டேன். இப்ப ஒன்னாவது முடிஞ்சு. ஓ, நம்ம ரெண்டாவது விஷயத்துக்கு என்ன எழுதலாம்? ரெண்டாவது சோ பிட்வீன் டூ சென்டென்சஸ். தலைப்பு போட்டுக்கோங்க, பிட்வீன் டூ சென்டென்சஸ். இரண்டு. ஓ சார், உங்க நம்பர் தருவீங்களா? நான் மெசேஜ்ல போட்டு விடுறேன். ஓகேவா? சார், இது ஃப்ரீ கிளாஸா? இந்த மாசம் ஃப்ரீயா தான் போய்கிட்டு இருக்கு. பொதுவா ஃப்ரீ இல்ல, பட் வடிகோல் நான் அந்த கோவிட் பிரச்சனை வந்தனால so I'm doing this free. ஓகேவா? Okay sir. Okay, I'll put the number. Okay, I'll put the number. Right, okay, good. இரண்டு வாக்கியங்களுக்கு நடுவில், between two sentences. இரண்டு வாக்கியங்களுக்கு நடுவில் வரும்போது என்ன அர்த்தம் வரும்? என்ன அர்த்தம் வரும்? ஆகவே, எனவே, அதனால். எழுதிக்கோங்க, இரண்டு வாக்கியங்களுக்கு நடுவில்ங்கிறதுக்கு போட்டுக்கோங்க. ஆகவே, எனவே, அதனால். ஆகையால். ஆகையால். எழுதிக்கோங்க. நான் அதுக்கு சென்டென்ஸ் டைப் பண்ணி வைக்கல, நான் சொல்றேன், நீங்க எழுதிக்கோங்க. நான் சாட்ல போடுறேன். ஓகேவா? சாட்ல நான் சென்டென்ஸ் போடுறேன், நீங்க அதற்காகன்னு நம்ம சொல்றதுக்கு வரும் இல்லையா? அதற்காக இல்ல. Right, I'll type some sentences, you better check that. அவ்வளவு வராது. அதற்காக இல்ல, ஆகவே, எனவே, ஆகையால் தான் வரும். இதனால். இதனால். ஓகே, பரவாயில்ல. சார், ஆனால் வருமா? ஆனால் வராது, ஆனால் வராது. She is late. chatல போயிட்டு பாருங்க. She is late, so teacher blamed her. அவள் லேட் ஆனால் அதனால் ஆசிரியர் அவளை ஏசினார். எழுதிக்கோங்க அது. சார், பிளாண்ட்னா ஏசுறதா? blamed-னா ஏசுறது, blame. blame-னா ஏசுறது. It rained at once. Rained na, oh sorry, rained. Wait, B one karo liya. Sorry. எழுதிக்கோங்க, உங்களோட கோப்பில் எழுதிக்கோங்க. அதான் இருக்கு. It rained at once, so we got wet. திடீரென்று மழை பெய்தது, ஆகவே நாங்கள் நனைந்தோம். So she is kind, so I like her. அவள் கருணையானவள், ஆகவே அவளை எனக்கு பிடிக்கும். அவள் கருணையானவள், ஆகவே அவளை எனக்கு பிடிக்கும். ஆகவே. நாய் எங்களை துரத்தியது, அதனால் நாங்கள் ஓடினோம். எங்க போனீங்க?
Okay, okay, good. I சார் want chat to box be. ல போட்டது திருப்பி போட முடியுமா சார்? கட் ஆயிட்டு வந்து. பாருங்க chat boxல இல்லையா? இல்ல இப்ப வந்த மெசேஜ் இருக்கு சார். ஓ அதுதான் அவ்வளவுதான். Okay, I'll put it again. Okay, sir. I want to be a doctor. எனக்கு ஒரு டாக்டர் ஆக வேண்டும். So I study well. நான் நன்றாக படிக்கிறேன். ஆகவே நான் நன்றாக படிக்கிறேன். இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு வாக்கியம் போடுறேன். இப்போ பாருங்க. சார் 80 வருமா சார்? 80 பரவாயில்ல. ஓ யா. She was so late, so she missed the bus. பாருங்க, she was so late, so she missed the bus. அவ ரொம்ப தாமதம் ஆனால் ஆகவே அவள் பஸ்ஸை தவறவிட்டாள். அப்போ ரொம்ப ஆகவே என்பதை கோடடிச்சுக்கோங்க. She was so late, so she missed the bus. பாருங்க அந்த வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. அவள் ரொம்ப தாமதமாகினால் ஆகவே பஸ்ஸை தவறவிட்டாள். பாருங்க, he is so talkative, so we don't like him. He is so talkative, so we don't like him. அவன் ரொம்ப வாயாடி, எனவே எங்களுக்கு அவனை பிடிக்காது. ஆகவே எங்களுக்கு அவனை பிடிக்காது. அவன் ரொம்ப வாயாடி, ஆகவே எங்களுக்கு அவனை பிடிக்காது. இப்போ விளங்குதா? ரெண்டு சோவும் இருக்கு அதுல, மூணாவது சோ இல்ல இன்னும் இல்லையா? அப்போ வாக்கியத்து நடுவுல சோ வந்தா என்ன அர்த்தம், வாக்கியத்துல வினை பேரடைமொழிக்கு முன்னால் வந்தால் என்ன அர்த்தம்னு பார்க்கணும். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓ சொல்லுங்க. இப்ப ரெண்டு சென்டென்ஸ்க்கு இடையில சோ வந்தா அதோட மீனிங் என்னோட சார் கிளியர் இல்ல சார். ஆகவே, அதனால், என்பதனால், ஆகையால் சொல்லலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். இப்ப சொன்னதற்கா திருப்பி சொல்லுங்களேன் சார். இந்த வாக்கியத்தையா? ஓம் சார், வாக்கியம். ஓகே பாப்போம், யாருக்கு சொல்ல முடியும் இப்ப எழுதின வாக்கியமான மீனிங்? எனிவன்? வாக்கியத்தையும் சொல்லி மீனிங் சொல்லணும். எனிவன்? No one? Aisha, Akbar, can you? சார் ரொம்பவே மீனிங் வருமா? ரெண்டு சென்டென்ஸ் வாக்கியத்துல நடுவுலயா? ஓ சார். இல்ல வாக்கியம் ரெண்டுக்கு நடுவுல வராது. ஓகே சார். முன்னுக்கு வரும். ஓகேவா? ஓகே. ரோஷான், are you there? ரோஷான் இருக்கீங்களா? ரோஷான் கேக்குதா? கேக்குதா ரோஷானுக்கு? அப்பா அது யார் அது? காட்டியா குடிக்கிறீங்க? காட்டியா குடிக்கிறீங்க? எனக்கு கொஞ்சம் கொண்டு வாங்க. எனக்கு கொஞ்சம் கொண்டு வாங்க. மைக் ஆஃப் பண்ணி காட்ட கேக்குறது, மைக் ஆன் பண்ணி. கவனமா இருக்கணும், மைக் கொண்டு ஆயிட்டா போச்சு எல்லாம். யதுர்ஷனி ஓகே. யாராவது இருக்கீங்களா? சொல்ல முடியுமா நான் சொன்ன வாக்கியங்களுக்கு மீனிங்? Who is that? I can. Rehana. Rehana. Okay, Rehana. சொல்லுங்க Rehana. She is late, so teacher blamed her.
that meaning is அவ ரொம்பவே லேட் ஆனா டீச்சர் வந்து இல்ல அவ லேட் ஆனா ரொம்பவே இல்ல அவ லேட் ஆனா இல்லையா எதுக்கு சொல்றீங்க ஓகே ஓகே நீங்க ஃபர்ஸ்ட் ஒன் தானே சொல்றீங்க எஸ் சார் ஓ அவர் லேட் ஆனா ரொம்ப இல்ல அதுல இல்லையா அவ லேட் ஆனா அதனால டீச்சர் அவளை திட்டினா ஏசினாங்க ஓகே it rained at once so we got wet என்னது அப்படின்னா மழை திடீர்னு பெஞ்சு அதனால நாங்க நனைஞ்சிட்டோம் ரைட் she is kind so I like her அவ இரக்கமானவ அதனால அவளை எனக்கு பிடிக்கும் I want to be a doctor so I study well எனக்கு டாக்டர் ஆகணும் அதனால நான் நல்லா படிக்கிறேன் அந்த இருக்கு ஐனால அதுவும் சரிதான் ஐனால அதனால அதுதான் அது ஓகே ஓகே இட் டசன்ட் மேட்டர் ஐனாலங்கிறது ஒரு சொல் தான் நம்ம பேசுற ஒரு சொல் she was so late so she missed the bus அவ ரொம்பவே லேட் ஆயிட்டா அதனால அவ பஸ் மிஸ் பண்ணிட்டா அதனால அவ பஸ் மிஸ் பண்ணிட்டா he is so talkative so we don't like him அவ ரொம்பவே talkative ரொம்பவே பேசுவா வாயாடி அவ ரொம்பவே வாயாடிப்பா அதனால அவன் எனக்கு பிடிக்காது ஓகே வெரி குட் ஓகேவா எல்லாரும் எழுதிட்டீங்களா எனி ப்ராப்ளம் நோ சார் நோ சார் சொல்றேன் இன்னொருத்தர சொல்றேன் கேட்டுக்கோங்க she is late so teacher blamed her அவ லேட் அப்படியே எழுதிக்கங்க லேட்னு எழுதுனா பரவாயில்ல வந்து ஓகேவா தமிழ் தானே நமக்கு தெரியும் சுத்த தமிழ் எழுத தேவையில்ல அவ லேட் அதனால டீச்சர் அவளை ஏசினாள் அதனால் டீச்சர் அவளை ஏசினாள் இட் ரெயின்ட் அட் ஒன்ஸ் திடீரென்று மழை பெய்தது so we got wet அதனால் நாங்கள் நனைந்தோம் திடீரென்று மழை பெய்தது அதனால் நாங்கள் நனைந்தோம் she is kind so I like her அவள் கருணையானவள் அதனால் எனக்கு அவளை பிடிக்கும் அவள் கருணையானவள் அதனால் அவளை எனக்கு பிடிக்கும் I want to be a doctor so I study well எனக்கு ஒரு வைத்தியராக வேண்டும் ஆகவே நான் நன்றாக படிக்கிறேன் she was so late so she missed the bus இங்க so ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிருக்கோம் நம்ம இல்லையா அவள் மிகவும் தாமதமானால் ஆகவே பஸ்ஸை மிஸ் பண்ணினாள் அப்படி எழுதிக்கோங்க அவள் ரொம்ப லேட் ஆகினாள் அப்படி எழுதிக்கோங்க அதுதான் ஈஸியான விஷயம் அவள் ரொம்பக்கும் கோட் அடிச்சுக்கோங்க அவள் ரொம்ப லேட் ஆகினாள் அவள் சட்டப்படி லேட் ஆகினாலும் சொல்லக்கூடாது ஓகேவா அவள் ரொம்ப லேட் ஆகினாள் அதனால் ஆகவே அவள் பஸ்ஸை மிஸ் பண்ணினாள் தவறவிட்டாள் அது சுட்டியும் அந்த அது சுட்டியும் இல்ல அது சுட்டி அவ ரொம்ப லேட் அது சுட்டி டீச் ஏசிய நல்ல சொல்ல அந்த இருக்கு அது சுட்டி அதனால இன்னும் என்ன சொன்னாங்க ஓகே he is so talkative so we don't அதற்காக இல்ல அதனால் அது ஐநாள் அந்த இருக்கு ஐநாள் he is so talkative so we don't like him அவன் ரொம்பவே வாயாடி அவன் சரியான வாயாடி அதனால எங்களுக்கு அவனை பிடிக்காது ரொம்ப மிச்சம் வாயாடி அதனால எங்களுக்கு அவனை பிடிக்காது ஓகேவா ஓகே சார் ஓகே அப்ப மூன்றாவது தலைப்புக்கு போவோம் இல்லையா மூன்றாவது தலைப்புக்கு என்னது மூன்றாவது தலைப்பு வினைச்சொல் ஒன்றுக்கு ஆஃப்டர் a verb வினைச்சொல் ஒன்றுக்கு பின்னால் சாரி பின்னால் இல்லாட்டி பிறகு
ஓகே, பாப்போம். வினைச்சொல் ஒன்றுக்கு பின்னால் யூஸ் பண்ணும் போது என்ன அர்த்தம் வரும்? எழுதிக்கோங்க. அப்படி. வினைச்சொல் ஒன்றுக்கு பின்னால் சோ யூஸ் பண்ணும் போது அந்த சோனுடைய அர்த்தம் என்ன வரும்? அப்படி. அப்படி. இப்போ இத பத்தி யோசிக்காம, இந்த வாக்கியத்தை யோசிக்காம பாருங்க. நான் சொல்றேன், எழுதிக்கோங்க. ஒரு உதாரணம். do so. எழுதுங்க. do so. do so. do so. do so. அப்படி செய். do so னா அப்படி செய், அந்த மாதிரி செய், அது போல செய், அவ்வாறு செய். அப்ப எழுதிக்கோங்க. சோவுக்கு அர்த்தம் அவ்வாறு, அப்படி, அந்த மாதிரி. அதுக்கு இன்னொரு உதாரணம் எழுதுங்க. don't do so. Okay, I'll put it in the chat box. Okay, don't do so. அப்படி செய்யாதே. அப்படி செய்யாதே. don't do so. do so. don't do so. do so அப்படி செய். please do so. தயவு செஞ்சு அப்படி செய்யுங்க. don't do so அப்படி செய்யாதே. don't say so. அப்படின்னா என்ன? don't say so. அவ்வாறு சொல்லாதீர்கள். அப்படி சொல்ல வேண்டாம். அப்படி சொல்ல வேண்டாம். அப்படி சொல்லாதீங்க. அப்படி சொல்லாதீங்க. don't say so. அப்படி சொல்லாதீங்க. அந்த மாதிரி சொல்லாதீங்க. right? do so அப்படி. ஓகே சார். don't do so அப்படி செய்யாதே. don't say so அப்படி சொல்லாதே. வேற என்ன இருக்கு? இந்த இருக்கு. don't think so. அப்படி யோசிக்க வேண்டாம். அப்படி யோசிக்காதே. இது ரெண்டாவது எழுத வேணாம். இது எழுதிட்டோம் இல்லையா? why did you do so? நீ ஏன் அப்படி செஞ்ச? நீ ஏன் அப்படி செஞ்ச? why did you do so? நீ ஏன் அப்படி செஞ்ச? நீ ஏன் அப்படி செய்தாய்? why did you do so? நீ ஏன் அப்படி சொன்னாய்? எப்படி சொல்லுவீங்க? நீ ஏன் அப்படி சொன்ன? why did you சொன்னீங்க? why did you say so? why did you say so? நீங்க ஏன் அப்படி நினைச்சீங்க? நீங்க ஏன் அப்படி நினைச்சீங்க? why did you say so? why did you think so? why did you think so? அப்போ I don't think so அப்படின்னா என்ன? I don't think so. நான் அப்படி நினைக்கலாம். Very good. நான் அப்படி நினைக்கல. I don't think so. நம்ம அப்படி சொல்லுவோம். I don't think so. நான் அப்படி நினைக்கல. I don't think so. நான் அப்படி நினைக்கல. I don't think so. Sir, excuse me. Oh. Why did you do so? Tamil meaning என்ன? நீங்க ஏன் அப்படி செய்றீங்க? Why did you do so? Why did you did so னா நீங்க எப்படி செஞ்சீங்க? Who said so? அது என்னது? யாரு அப்படி சொன்னா? யார் அப்படி சொன்னா? யார் அப்படி சொன்னா? யார் அப்படி சொன்னா? யார் அப்படி சொன்னா உங்களுக்கு? Sir, why did you do so? அதோட மீனிங் என்ன சார்? நீங்க ஏன் அப்படி செஞ்சீங்க? ஏன் அப்படி செஞ்சீங்க? எந்தக்கன அப்படி செஞ்ச? என்னதுமா? என்னதுமா அது? எந்தக்கன்
எத்துக்கன் என்னத்துக்கன் அது செஞ்ச அப்படி செஞ்ச நீ சார் ஏத்துக்கேன் அப்படி செஞ்ச ஏத்துக்கன் அப்படி செஞ்ச வெரி குட் ஐ அம் சோ ஹாப்பி டு ஹியர் தட் அதான் தெரிஞ்சிருக்கணும் என்னத்துக்கு அப்படி செஞ்ச என்னத்துக்கு அப்படி செஞ்ச why did you cheat so என்னத்துக்கு என்ன அப்படி ஏமாத்தின சார் who said so அதுக்கு என்ன சார் மீனிங் who said so யார் அப்படி சொன்னது யார் சொன்னது யார் அழைப்பது இல்ல யார் அழைப்பது இல்ல ரைட் இப்போ இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் என்ன இந்த வாக்கியத்தை சரியா திருப்பி எழுதுங்க பாப்போம் இந்த மாதிரி மாத்தி போட்டு எழுதுங்க இதோட அர்த்தம் சொல்ல முடியும் பாப்போம் சார் யாரு மைக் இறை உங்களோட யாரும் சரி மைக் அப்செட் ஆயிடுச்சு பாருங்க ஓகே ஓகேவா ரைட் இதனுடைய அர்த்தம் தெரியுமான்னு பாருங்க she was so proud அப்படின்னா என்ன she was so proud அவள் அப்படி செய்தனால அவளுக்கு பெருமை proud அவன் அப்படி செஞ்சதால proud பெருமை இங்க சரியான பெருமை அதனால நான் அப்படி செய்தேன் அவன் சரியான பெருமை லொக்கு லைனா இருந்தா பெரிய லைன் வேற என்ன சொல்லுவீங்க உங்க ஊர்ல பெருமைன்னா அப்படிதான் அந்த ரொம்ப கலஸ் காட்டிக்கிட்டு தெரியுறது அந்த மாதிரி ஷோ காட்டிக்கிட்டு தெரியுறது ப்ரௌடா இருக்கு பெரியத்தனம் அவன் அவ்வளவு பெரியத்தனமா இருந்தா அவ ப்ரௌட் காட்டி இருந்தா அவ அவ்வளவு பெரிய கலஸ்னா கலஸ் காட்டுறது இல்லையா ப்ரௌட் காட்டுறது அவ அவ்வளவு ப்ரௌடா இருந்தா கேட்டுக்கோங்க அதனால் நான் அப்படி செய்தேன் இப்ப சரியா பாருங்க அவள் அவ்வளவு கோட் அடிச்சுக்கோங்க அவள் அவ்வளவு பெருமையாக இருந்தால் ஆகவே கோட் அடிச்சுக்கோங்க நான் அப்படி கோட் அடிச்சுக்கோங்க செய்தேன் மைக்ரோஃபோன் கேட்டுக்கோங்க அவள் அவ்வளவு பெருமையாக இருந்தால் பெருமையான நல்ல விஷயமா இது இல்ல இது நல்ல விஷயம் இல்ல இல்லையா அவள் அவ்வளவு பெருமையாக இருந்தால் ஆகவே நான் அப்படி செய்தேன் அதனால் நான் அப்படி செய்தேன் ஓகேவா அப்போ அவ்வளவு ஆகவே அப்படிங்கிற 3 சொல்லுக்கும் நீங்க என்ன செய்யணும் கோட் அடிச்சு கொள்ளணும் இப்ப விளங்குதா சோ இருக்கிற இடத்த வச்சு இந்த அர்த்தத்தை கண்டுபிடிப்பீங்களா குழப்பிக்கொள்ள கூடாது எல்லா இடத்துலயும் ஒரே அர்த்தம் வராது டோன்ட் forget that வாக்கியத்துக்கு ஏத்த மாதிரி மாறுபடும் வாக்கியத்துக்கு ஏத்த மாதிரி எங்க யூஸ் பண்ணி இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி ஓகேவா ஓகே சார் ஓகே குட் மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்மென்ட்டுக்கும் ஏத்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்மென்ட் எந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கோங்கறத பார்க்கணும் ஓகே இப்போ நம்ம புது சொல் ஒன்று படிக்க போறோம் சச் சுவிட்ச் இல்ல சச் என்னது சுவிட்ச் இல்ல ஓகேவா சச் 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 எழுதிக்கோங்க சச் சோவுக்கு முதலாவது சோவுக்கு என்னென்ன அர்த்தங்கள் எழுதுனீங்களோ அது எல்லா அர்த்தமும் இங்க எழுதலாம் என்னது அவ்வளவு ரொம்ப நிறைய செம்ம பட்ட சட்டப்படி அது எல்லாமே இதுக்கும் எழுதலாம் எழுதிக்கோங்க முதலாவது சோவுக்கு என்னென்ன அர்த்தங்கள் எழுதுனீங்களோ எல்லாத்தையும் இங்க எழுதிக்கோங்க முதலாவது சோவுக்கு என்னென்ன அர்த்தங்கள் எழுதுனீங்களோ அது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க நல்ல பிள்ளைகள் மாதிரி ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே அவ்வளவு ரொம்ப நிறைய மிகவும் சரியான சட்டப்படி சேம பாட்ட ஏதாவது எழுதிக்கோங்க ரைட் ரைட் ஓகே இப்போ நிஷாந்தனி மைக் ஆஃப் பண்ணிக்கோ நிஷாந்தனி என்ன மைக் ஒன் ஆகுது நிஷாந்தனி ரைட் அப்போ ஓகே I will for some time I will switch off your mics ஓகேவா இல்லாட்டி சத்தம் வந்துகிட்டே இருக்கு டிஸ்டர்பன்ஸ்
இப்போ நம்ம பார்ப்போம் சச்சிக்கும் சோவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. இங்க பாருங்க, she is clever, அவள் திறமையானவள். she is a clever girl. ரெண்டுக்கும் வித்தியாசம் விளங்குது தானே? she is clever, she is a clever girl. அதாவது முதலாவது வாக்கியத்துல பெயர் அடைமொழி மட்டும்தான் இருக்கு, பெயர் அடைமொழி clever adjective. இரண்டாவது வாக்கியத்துல என்ன இருக்கு? பெயர் அடைமொழியோட ஒரு பெயர் சொல் யூஸ் பண்ணியிருக்கிறோம், clever girl. ஓகேவா? it was easy, பெயர் அடைமொழி. it was an easy exam. Ravi told a nice story. இப்ப பாருங்க, பெயர் அடைமொழியோட ஒரு பெயர் சொல் இருக்குது, விளங்குதா? முதலாவதுல வந்து கேர்ள், clever girl. எக்ஸாம், easy exam. nice story. நான் சொல்றது விளங்குதா? இப்போ முதலாவது வாக்கியத்துக்கு இதுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. இங்க வந்து பெயர் அடைமொழி மட்டும் இருக்கு, இங்க பெயர் சொல் மட்டும் இருக்கு. அப்ப எழுதிக்கோங்க ஒரு அர்த்தம். மேல் குறிப்பிட்ட அர்த்தங்களை எழுதிக்கோங்க. மேல் குறிப்பிட்ட, அதாவது அவ்வளவு, அத்தனை, சரியான, சட்டப்படியான அப்படின்னு சொன்னோம்ல, அந்த அர்த்தங்களை, மேல் குறிப்பிட்ட அர்த்தங்களை. சார் கொஞ்சம் ரிப்பீட் விளங்கப்படுத்துறா? நான் சொல்றேன், எழுதிக்கோங்க. மேல் குறிப்பிட்ட அர்த்தங்களை சார் நீங்க என்ன சொல்றீங்க? மேல் குறிப்பிட்ட அர்த்தங்களை பெயர் அடைமொழியுடன் மேல் குறிப்பிட்ட அர்த்தங்களை பெயர் அடைமொழியுடன் பிராக்கெட்ல வேணா போட்டுக்கோங்க adjective, ஒரு பெயர் சொல்லும் வரும்போது பிராக்கெட்ல போட்டுக்கோங்க நவுன் வேணா. சார் கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்க. சொல்லி முடிச்சிட்டு சொல்றேன். பெயர் சொல்லும் வரும்போது சச் பயன்படுத்தப்படும். திருப்பி சொல்றேன். மேற்குறிப்பிடப்பட்ட அர்த்தங்களுடன், அப்படியா சொன்னேன்? யாராவது சொல்லுங்க பாப்பா, ரிப்பீட் பண்ணுங்க. யாராவது எழுதினவங்க? மேல் குறிப்பிட்ட அர்த்தங்களை பெயரடைமொழியுடன் ஒரு பெயர் சொல்லும் பெயர் சொல் நவுன் வரும்போது சச் பயன்படுத்தப்படும். ஓகே, மேல் குறிப்பிடப்பட்ட அர்த்தங்களை பெயர் அடைமொழியுடன் பெயர் சொல்லும் வரும்போது, பெயர் அடைமொழியுடன் பெயர் சொல்லும் வரும்போது சச் பயன்படுத்தப்படும். அதாவது நீங்க விளங்கிக்கணும், she is clever, அவள் திறமையானவள். இப்போ அவளுடைய திறமை கூடன்னு சொன்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? she is so clever. ஓகே, she is a clever girl னு சொல்லும் போது she is so a clever girl னு சொல்லக்கூடாது, பிழை. it was easy என்பதனை it was so easy னு சொல்லலாம். பட் it was so an easy exam னு சொல்லக்கூடாது. ரவி told a so nice story னு சொல்லக்கூடாது, பிழை. விளங்குதா நான் சொல்றது? இப்போ அப்போ பெயர் சொல்லும் வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க? such யூஸ் பண்ணும். பாப்போம். she is a clever girl, அப்போ she is such a clever girl. நான் சொல்றது விளங்குதா? எழுத வேணாம் இப்பவே. it was an easy exam, it was such an easy exam. Ravi told a nice story, Ravi told such a nice story. விளங்குதானே? இப்போ நீங்க எப்படி எழுதுங்க? முதல்ல இந்த வாக்கியத்தை எழுதுங்க. she is a clever girl எழுதிக்கோங்க. இல்ல இதை எழுதிக்கோங்க. முதல்ல இதை எழுதிக்கோங்க. she is a clever girl எழுதிக்கோங்க.
Okay, sir. ஓகே ஓகே சார். அதோட அர்த்தத்தை எழுதிக்கோங்க. அவள் திறமையான சிறுமி. அவள் ஒரு திறமையான சிறுமி. சார் clever means Clever means திறமையான. திறமையான. She is a clever girl. அவள் ஒரு திறமையான சிறுமி. சார் திறமையான பெண் என்று வராதா? சிறுமி பெண் இல்லையே, கேர்ள்னா பெண் வராது. ரைட், அது கீழே எழுதிக்கோங்க. she is such a clever girl. she is such a clever girl. அவள் அவ்வளவு திறமையான சிறுமி. அவள் அவ்வளவு திறமையான சிறுமி. அவ்வளவு பாருங்க, சச்ச சோன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? ரைட், இந்த உதாரணத்தை எழுதிக்கோங்க. இட் வாஸ் an easy exam. இப்ப எப்படி மாத்துவீங்க இது? எப்படி மாத்துவீங்க? It was such an easy exam. It was such an easy exam. such an ஒண்ணா சேர்த்து சொல்லுங்க. such an easy It was such an easy exam. such a clever girl. Such an easy exam. She is such a clever girl. It was such an easy exam. நல்லா பாத்துக்கோங்க எழுதுற முறை. she is a clever girl. அத மாத்திரம் she is such a clever girl. it was an easy exam. it was such an easy exam. Answer மாத்துற. Answer மாத்துறத. என்ன மாத்திர? என்ன மாத்திர? எனக்கு விளங்கல. வாக்கியத்தை சார். ஓ, வாக்கியத்தை ஏன் மாத்திர? இப்ப இவ்வளவு நேரம் சொன்னேன் லோஷானா. இப்ப ஏன்னு சொன்னேன். இப்ப இவ்வளவு நேரம் எத்தனை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இத கேட்டுக்கோங்க. சொல்லுங்கம்மா. ரவி told a nice story அப்படின்னா என்ன? ரவி told a nice story. ரவி ஒரு நல்ல கதை சொன்னான். ரவி ஒரு நல்ல கதை சொன்னான். எழுதிக்கோங்க. ரவி ரொம்ப அழகா. ரவி told a nice story. எழுதிக்கோங்க. ரவி ஒரு நல்ல கதை சொன்னான். இல்ல. ரைட், ரவி told a nice story. ரவி ஒரு நல்ல கதை சொன்னான். இப்ப என்ன செய்யணும்? ரவி அவ்வளவு நல்ல கதை சொன்னான்னு சொல்லணும். எப்படி சொல்ல போறீங்க? Ravi told nice story. ரவி told ன்னு சொல்லக்கூடாது. Ravi told such a nice story. sir. எழுதிக்கோங்க. Sir, Ravi told such a nice story. Tamil meaning enta sir? எதுடா? Such a nice story. It was such an easy exam. அது அவ்வளவு ஈஸியான ஒரு எக்ஸாம். அது ஒரு அவ்வளவு ஈஸியான எக்ஸாம். She is such a beautiful girl. she is such a beautiful girl. அவள் அவ்வளவு அழகான சிறுமி. யார் தம்பி? அது ஓகே, குட். சார், ஓ, சச்சக்கு அடுத்தது அல்லது என் வரணுமா சார்? ஓ, இப்படிதான் நிறைவா இருந்தா தேவையில்ல. they are such good students. அப்படி கூட வரலாம். கட்டாயம் இல்ல. சரி சார். நிறைவா இருந்தா இல்லையா? நிறைவா இருந்தா He told Jai. சார் நீங்க இப்ப சொன்னது விலங்கல சார், இன்னொரு தடவை சொல்லுங்க. எதுமா?
சொன்னீங்க இப்ப AN இல்ல இல்ல அதாவது நிறைய பத்தி பேசின பன்மையில சொன்னால் they are such good students. ஆனா such a good students வரக்கூடாது. they are such good students. we are such clever boys. these are such good books. அப்படி சொல்லலாம். அப்ப போடணும்னு கட்டாயம்ல பன்மையில சொன்னால் ஓகேவா? அப்ப ஒரு போடணும் வேணும். ஒருமையா இருந்தா போடணும். ஓ எஸ். AN போடணும் என்ன சரி அல்லது N போடணும். N போடுறது அந்த E ல வந்தனால தானேம்மா இல்லையா? AEIOU ல வந்தனால தானே N போட்டிருக்கேன்னா. ஓகே பாருங்க சோவுக்கும் சச்சுக்கும் உள்ள வித்தியாசத்தை. she is so pretty. இப்ப இத சச் போட்டு சொன்னா என்ன மாறும் சொல்லுங்க பாப்போம். மிகவும் அழகான. இல்ல இதுக்கு சச் போட்டு எப்படி சொல்றது? She is so. She is such. She is such a pretty girl. கட்டாயம் ஒரு பெயர் சொல் வரணும் இல்லையா? இங்க பாருங்க சோட பெயர் அடைமொழி இருக்குது. இப்ப என்ன வந்திருக்கு? she is such a pretty girl. pretty girl. அப்ப என்ன இருக்கு? சச்சோட பிளஸ் adjective பிளஸ் என்ன இருக்கு? noun. இதை எழுதி வச்சுக்கோங்க. இதை எழுதி வச்சுக்கோங்க. சோ சச்சுக்கான வித்தியாசம். சார் அந்த சச்சோட நவுன் சொல்றது கொஞ்சம் குழப்பமா இருக்க சொல்லுங்களேன். இல்ல அதாவது நிறைய ரொம்ப அவ்வளவு அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுப்பதற்காக பெயரடைமொழி மட்டும் இருந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? சோ யூஸ் பண்ணுவோம். பெயரடைமொழியோட ஒரு பெயர் சொல் இருந்தா நம்ம சச் யூஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான் சிம்பிள் தியரி. பெயரடைமொழியோட ஒரு பெயர் சொல் பாருங்க கேர்ள்ங்கிற பெயர் சொல் இருக்கு இல்லையா? அப்ப சச் யூஸ் பண்ணணும். பாருங்க கீழே போட்டிருக்கேன் சோ adjective such adjective plus noun இருக்கணும். Okay sir. எழுதிட்டு எல்லாரும் எழுதி. சார் அப்ப இந்த ஷீங்கிறது விலங்கல அப்ப இந்த வாக்கியத்துல ஷீ ஒன்று இடம் பத்திக்கு தானே சார்? அந்த ஷீ பெயர் சொல் இல்லையே அது வந்து எழுவாய் தானே. அப்ப நம்ம அந்த ஷீய எழுவாய நம்ம பெயர் சொல் எடுக்கலனே சார்? இல்ல அது இல்லைங்க. நான் எங்க சொல்றேன் பெயர் அடைமொழியுடன் பெயர் சொல் ஒண்ணு இருக்கணும். பெயர் அடைமொழியோட பெயர் சொல் இருக்கணும். பிரிட்டிங்கிற சொல்லோட பெயர் சொல் இருக்கணும். இருந்தா தான் அப்படி வரும். அப்படி இல்லைன்னா மேல வாக்கியத்திலயும் வருமே. இல்லாட்டி மேல வாக்கியத்திலயும் பெயர் சொல் வருமே. போயிஸ் அப்படி எல்லாம் சொல்லலாம். போய்ங்கிற பெயர் சொல் தானே. அங்க இல்ல பெயர் அடைமொழியுடன் இருக்குதாங்கிறதான் பிரச்சனை. இந்த பாருங்க நான் போட்டிருக்கேன் adjective plus noun. she is so pretty. அவள் அவ்வளவு அழகு. she is such a pretty girl. அவள் அவ்வளவு அழகான சிறுமி. சிறுமி வந்தனால தான் சச் போட்டிருக்கும். ஓகே Okay sir. கடைசி பகுதிக்கு போறோம். 2 தலைப்பு போட்டுக்கோங்க. 2 சச்ல நிறைய வாக்கியங்கள் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? Okay sir. பாப்போம். இது 2 முடிச்சோட முடிச்சிடலாம். நமக்கு அந்த பகுதி முடிஞ்சா ஓகே கிளியர் ஃபினிஷ்ட். புதுசா இதை சேர்க்க தேவை. ரைட் 2 என்ன 2னா தெரியுமா? It's too much. அப்படின்னா என்ன? அதிகம் சார். இப்போ நல்லா கேட்டுக்கோங்க. ரைட் கேட்டுக்கோங்க. எனக்கு டீ கொண்டாந்து கொடுக்குறாங்க. என்ன தெரியுதா? இந்த ஸ்கிரீன் தெரியுதா? ஓ சார். ஓகே நான் இப்போ டீ குடிக்கிறேன். ஆனா சூடா இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. டீ வந்து சூடா இருக்குது. நான் குடிக்கிறேன். டீ சூடா இருக்கு. நல்லா சூடா இருக்கு டீ. டீ நல்ல சூடா இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. நல்லா சூடா இருக்கு. டீ இஸ் ஹாட். நல்ல சூடா இருக்குன்னா டீ இஸ் சோ ஹாட். Too hot. இல்ல கேட்டுக்கோங்க. அவசரப்படாதீங்க. கேட்டுக்கோங்க. டீ இஸ் சோ ஹாட்.
நான் குடிக்கிறேன், குடிச்சுக்கிட்டு சொல்றேன் டீ இஸ் சோ ஹாட். அப்போ நல்லா பாருங்க, நான் குடிச்சுக்கொண்டு தான் டீ இஸ் சோ ஹாட்னு சொல்றேன். அப்போ டீ வந்து ரொம்ப சூடா இருக்குது. அது நல்லதா கெட்டதா எனக்கு? இல்ல, நான் குடிக்கிறேன், டீ குடிச்சுக்கிட்டு சொல்றேன் டீ இஸ் சோ ஹாட், டீ இஸ் சோ ஹாட். நல்லது 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 நல்லது. அந்த டீ, அந்த சூடு எனக்கு பிடிக்கும். சரியா? அந்த சூடு எனக்கு பிடிக்கும். இப்ப நான் என்ன செய்யறேன், டீ எடுத்து குடிக்கிறேன், குடிச்சிட்டு வாயில உதடெல்லாம் சுற்றுச்சு, எனக்கு உதடெல்லாம் இப்ப என்னாச்சு, சுற்றுச்சு. இப்ப டீ நல்லதா எனக்கு? கெட்டதுன்னா இப்ப டீ குடிக்கணும் எனக்கு. அப்போதான் நம்ம என்ன செய்யறோம், டூ யூஸ் பண்ண போறோம். டீ so hot, டீ ரொம்ப சூடா இருக்குது. டீ இஸ் டூ ஹாட், டீ சூடு கூட, டீ சூடு கூட அப்படின்னு சொல்றது அது குடிக்க முடியாது அப்படின்னு சொல்றது. ஓகேவா? இன்னொரு உதாரணம் சொல்றேன். adjective கேட்டுக்கோங்க, இந்த உதாரணத்தை கேட்டுக்கோங்க. வெயிட். இப்போ மார்னிங் எழும்பி உங்களோட வீட்டுல போயிட்டு ஷவர் ஓ டேப் ஓ டேங்க் எதுலயோ தண்ணி இருக்குது, தண்ணி இருக்குன்னு பேசன்ல தண்ணி இருக்கும், குளிக்க போறீங்க. மைக் ஆஃப் பண்ணிக்கணும். அதெல்லாம் கேட்கும் போது நாட் குட் இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் கேட்கும் போது மைக் ஆஃப் பண்ணிக்கணும், அப்பதான் நல்லது. விளங்குதா? இல்லாட்டி வீட்டுல பேசுறதெல்லாம் இங்க விளங்கும், கேட்டுக்கோங்க. அப்போ குளிக்க போறோம், பேசன்ல தண்ணி இருக்குது, நம்ம என்ன செய்யறோம், தண்ணி உள்ள கைய போடுறோம். வாட்டர் இஸ் கூல் ஓ கோல்டு, ஏதோ தண்ணி கூலா இருக்கு, வாட்டர் இஸ் கூல். இப்ப நல்ல தண்ணி உள்ள கைய போட்டு ஆட்டிக்கிட்டு இப்ப குளிக்கிறதுக்கு ஆசையா இருக்குது. அப்ப தண்ணி ரொம்ப குளிரா இருக்குது, நல்லமா கெட்டதா? நல்லது. அப்ப எப்படி சொல்றீங்க, தண்ணி நல்ல கூலா இருக்கு? Water is so cold. Water is so cool. So cold. இப்போ குளிக்க போய் தண்ணி உள்ள கைய வச்சோட டக்குனு எடுத்துட்டீங்க, ஐயோ இன்னைக்கு குளிக்கலாம், அம்மா வாப்பா இன்னைக்கு குளிக்கலாம், இன்னைக்கு குளிக்கலாம். ஏன் குளிக்கலாம்? சூடா இருக்கு சார். குளிர் கூட. அப்ப water is so cold, too cold. சோப் போடுறது நல்லா கூட இருக்குதுனால டூங்கிறது வந்து சரியில்லைன்னு சொல்றது. ஓகே, இப்போ ஒருத்திய பார்த்து சொல்றோம், ஒரு ஆளை பார்த்து சொல்றோம், ஒரு பெண்ணை பார்த்து அவன் ரொம்ப அழகா இருக்கிறா, என்ன சொல்லுவோம்? This so beautiful. She is so beautiful. She is so beautiful. ஓகேவா? ஓகேவா? இப்போ ஒருத்திய பேசுறாங்க, அழகு கூட, ஓவர் அழகு, இவரு அப்படி அழகு இல்ல, என்ன மாதிரி அசிங்கமான ஒருத்தர் நினைச்சுக்கோங்களேன், அழகான ஒருத்தரை பேசுறாங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன்? She is beautiful. She is too beautiful. அவ அழகு கூட, அது சரி வர நமக்கு செட் ஆகாது. She is too beautiful. இல்லையா? நான் ஒரு கதை சொல்றேன், பாப்போம் கதை இருக்கான்னு உங்களுக்கு. நல்லா கேட்டுக்கோங்க இந்த கதையை. டூ வந்து அட்ஜெக்டிவோட பயன்படுத்துறது. இந்த கதையை சொல்லிட்டு வர்றேன் நான் உங்களுக்கு, இல்லையா? வெயிட். ரைட். டூவுக்கும் சோவுக்கும் உள்ள கதையை சொல்லிட்டு வர்றேன். இப்போ இத பாத்துக்கோங்க நல்லா. ஒரு கேர்ள் இருக்காங்க, ரைட்டா? கதை விளங்குதா? ஒரு கேர்ள் இருக்காங்க, விளங்குதா? அந்த கேர்ள் வந்து சரியான உயரம், ஹைட் 6 feet ஹைட், 6 அடி உயரம் அந்த கேர்ள். ஓகேவா? அந்த கேர்ள் எத்தனை அடி உயரம்? 6 அடி உயரம். ஓகே, ஒரு பாய் இருக்காரு, அவர் அந்த கேர்ளை பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்லுவார் அந்த கேர்ளை பார்த்துட்டு? இவர் ஒரு 4 அடி தான் உயரம், இவர் 4 அடி உயரம், அந்த கேர்ள் வந்து 6 அடி உயரம். என்ன சொல்லுவாரு? இல்ல பில. நல்லா கேட்டுக்கோங்க. she is too tall னு சொல்ல மாட்டார். அவருக்கு அந்த உயரத்துல பிரச்சனையே இல்லையே. அவர் பாட்டு அட்டா பட்ட உயரண்டா, அவ செம்ம உயரண்டா, அவ பாட சட்டப்படி உயரண்டா, அப்படிதான் சொல்லுவார்.
ஏன்னா அவருக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் சொல்றது விளங்குதா? அவருக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ரோட்ல இருக்கும் போது அவன் நடந்து போறா, போயில ஒரு பாட்டு அடே பாட பட்ட உயரண்டா, செம்ம உயரண்டா, சட்டப்படி உயரண்டா இல்லையா? அப்படி சொல்றாரு. சி சோ டோல். அவருக்கும் அந்த உயரத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல இல்ல, அவருக்கு உயரத்துக்கு எந்த சம்பந்தம் இல்ல. சி சோ டோல். அவர் செம்ம உயரம், பட்ட உயரம், வாய வச்சுக்கிட்டு இருக்க எல்லாரும் சொல்றாரு. ஓகே, அவரு வீட்டுக்கு போறாரு. சாரி, அவர் வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போனோன்னா அவரோட அம்மா, அவரோட உம்மா வந்து சொல்றா, மாவா நீங்க வாங்க, அப்போ உங்களுக்கு வயசும் போய்கிட்டு இருக்கு இல்லையா? உங்களோட வயசும் போய்கிட்டு இருக்கு, இப்படியே வீட்டுல இருந்து சரி வரா, உங்களுக்கு நாங்க ஒரு பொண்ணு பார்த்திருக்கிறோம். உங்களுக்கு யார் பார்த்திருக்கோம்? ஒரு பொண்ணு பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ ஒண்ணு காட்டுறாங்க. ஒரு போட்டோ ஒண்ணு காட்டுறாங்க. அந்த போட்டோல இருக்கிறது யாரு? அந்த உயரமான அந்த ரோட்ல போன அந்த உயரமான ரோட்ல போனவங்க இருக்கிறா. பொண்ணு. ஓகேவா? இப்ப இவர் கண்டாரா இல்லையா அந்த புள்ளைய? இல்லையா? அம்மா செம்ம உயரம்மா, அவ சூப்பர்மா, நீங்க நல்ல பொண்ணு பாத்திருக்கீங்க, அவ செம்ம உயரம், சூப்பர்மா, சி சோ டோல்மான்னு சொல்லுவாரா? அவர் பொண்ணு குத்திக்குவாரா? அவர் பொண்ணு குத்திக்குவாரா? பொண்ண ரிஜெக்ட் பண்ணுவாரா இல்லையா? ரிஜெக்ட் பண்ணுவாரு. என்ன சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாரு? காரணம் சொல்லுங்க, ரீசன் சொல்லுங்க. அவர் உயரம் கூடு. உயரம் கூடு. யாருக்கு உயரம் கூடு? இந்த கேளுங்க கேளுங்க, சில வேளை 6 அடிக்கு மேல உயரமான ஒரு போய்க்கு இந்த பேசக்கூடாது. 6 அடிக்கு உயரமான ஒரு போய் கிட்ட இந்த கேர்ள்ட போட்டோ காட்டினால் ஓகேவா, அப்ப அவர் என்ன சொல்லுவாரு? இப்போ விளங்குதா? கேளுங்க, டீ வந்து சூடா இருந்துச்சு, டீ சோ ஹாட். இந்த டீ வந்து சிலருக்கு வந்து எனக்கு நல்ல சூடா நான் குடிப்பேன், ஆனா சிலருக்கு அதை கொடுத்து அவங்க சொல்லுவாங்க டீ சோ டூ ஹாட் இல்லையா? அவங்களுக்கு அது சூடு இருக்கலாம். அப்போ இந்த சோங்கிறது டூங்கிறது ஒருவருக்கு ஒருவர் மாறுபடக்கூடிய விஷயம். நான் வந்து குளிர்ல போயிட்டு கையை போட ஐயோ குளிர்து வாப்பா குளிக்க முடியாது, இட்ஸ் டூ ஹாட் டூ கோல்டுன்னு சொன்னாலும் சிலர் என்ன செய்வாங்க, இப்ப நூறலியா உள்ளவங்க என்ன செய்வாங்க, போய் பாட்டா போ தண்ணி கூல் இல்ல, வாட் இஸ் சோ கோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு குளிப்பாங்க. நான் சொல்றது விளங்குதா? அது வந்து அளக்க முடியாது, நமக்கு அது வந்து அளக்க முடியாது. அது ஒருவருக்கு ஒருவர் மாறுபடக்கூடியது. ஓகேவா? ஒருவர் ஃபேவரபிள பொறுத்து மாறக்கூடியது. ஓகேவா? அடுத்து 2 என்பது நல்லதா கெட்டதா? நல்ல பக்கமா கெட்ட போவா? பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ். நெகட்டிவ் ஃபீலிங் தான் கொடுக்கும். ஓகே, அப்ப இந்த உதாரணத்தை எழுதிக்கோங்க பாப்போம். 2 என்றால் பிராக்கெட்ல போட்டுக்கோங்க, அளவுக்கு அதிகம்னு போட்டுக்கோங்க பிராக்கெட்ல. அளவுக்கு அதிகம், அளவுக்கு அதிகம். 2னா அளவுக்கு அதிகம். சார் இந்த உதாரணத்தோட கிளாஸ் முடியுதா? பாப்போம், இன்னும் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சத்துல முடிச்சிடலாம். நான் 45க்கு மேல முடிச்சிடலாம் நினைக்கிறேன். we can finish. இல்ல சார், இன்னொரு கிளாஸ் இருக்கு. அதான் ஓகே 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 ஓகே, நோ ப்ராப்ளம். கிரேட் 9ங்கிற குரூப்ல உள்ளவங்க, அந்த yellow கலர் லோகோ உள்ள குரூப்ல உள்ளவங்க கிளாஸ் முடிஞ்சு இன்றைக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு மெசேஜ் ஒன்று போடுங்க. ஓகேவா? ஓகே சார். நம்மளுக்கு எந்த நாளைக்கு வர்றவங்க ஓகே அவங்களுக்கு தெரியும், பட் புதுசா வந்தவங்க. சார் கிரேட் 6 to 9 அந்த குரூப்லயா? இல்லம்மா, கிரேட் 9 ஒரு yellow கலர் குரூப் கொண்டிருக்கும். நான் இன்னைக்கு லிங்க் அனுப்புனேன். ஓகே, திஸ் இஸ் டூ ஹெவி. இது அளவுக்கு அதிகம். என்னவா சார், அந்த குரூப் லிங்க் திரும்ப அனுப்புங்களேன் சார். நீங்க மெசேஜ் ஒன்னு போடுங்க. ஓகேவா? ஓகே, திஸ் இஸ் டூ ஹெவி.
இது பாரம் கூட. இப்ப தூக்க முடியுமா முடியாதா? முடியாது. முடியாது, தூக்க முடியாது. This is too heavy ன்னு சொன்னா தூக்க முடியாது, தூக்க முடியாது. This is too heavy, பாரம் கூட. நல்ல பாரம் இல்ல, சட்டப்படி பாரம் இல்ல. ஓகேவா? It is too expensive. இது விலை கூட, விலை கூட, அதிகம். கூட அதிகம். கூட கூட சார். விலை அதிகம். Don't walk too slowly. ரொம்ப மெதுவா நடக்க வேணாம். ரொம்ப மெதுவானா அந்த நடக்கிறது நல்லதா? இல்ல. நெகட்டிவ் ஃபீலிங், நெகட்டிவ் ஃபீலிங். Too slow. நாட்டி நடக்க வேண்டாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் இந்த மூணுக்கும் இருக்கா இன்னொருக்கா மீனிங் இருக்கா சொல்லுங்களேன். This is too heavy. இது பாரம் அதிகம். It is too expensive. இது விலை அதிகம். Don't walk too slowly. ரொம்ப அளவுக்கு அதிகம் மெதுவாக நடக்க வேண்டாம். அளவுக்கு அதிகம் மெதுவாக நடக்க வேண்டாம். ஓகே சார். ஓகே சார். ஓகே. ஓகே. இன்னும் கொஞ்சம் உதாரணம். இந்த பாருங்க, இதெல்லாம் நம்ம பாவிக்கிறது. You are too much. This is too much. You are too late. You are too much. நீ அளவுக்கு அதிகம். ஒரு நீ லிமிட் தாண்டி போற. கடைசிக்கு ஒரு டிப் சொல்லுங்களேன் சார். கவரேஜ் இல்லாம. You don't walk too slowly. அளவுக்கு அதிகம் மெதுவாக நடக்க வேண்டாம். அளவுக்கு அதிகம் மெதுவாக நடக்க வேண்டாம். You are too much. நீ அளவுக்கு அதிகம், நீ too much. பேசையில சொல்லுவாங்க தானே, you are too much. நீங்க too much. நீங்க கொஞ்சம் ஓவரா போறீங்க. நீங்க கொஞ்சம் ஓவரா போறீங்க. You are too much. This is too much. இது அளவுக்கு அதிகம், இது ஓவர் கொஞ்சம். This is too much. யாரா ஜோக் பண்ணா ஓவரா நம்மள வந்து கலாச்சா நம்ம சொல்லுவோம் this is too much. போதும், இப்ப நிறுத்திக்கோங்க, நீங்க அளவுக்கு அதிகம் போறீங்க இல்லையா? You are too late. நீங்க ரொம்ப லேட். நீங்க ரொம்ப லேட்னா பஸ் இருக்குமா? அப்ப you are too late அப்படின்னு சொல்லும் போது பஸ் இருக்குமா? இல்ல, பஸ் போயிருக்கும். கிளாஸ் என்ன இருக்கும்? முடிஞ்சிருக்கும். you are too late now. கிளாஸ் முடிஞ்சு. you are too late. நீங்க ரொம்ப லேட். சார் you are too late ண்டா நீங்க அளவுக்கு அதிகம் லேட். அதாவது ரொம்ப லேட்டுங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். தமிழ்ல சொன்னா அது புரியாது. பட் டூன்னு போட்டிருந்தா இப்போ வேலை இல்ல அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அளவுக்கு அதிகம்ன்றது தெரிஞ்சிருக்கணும். நெகட்டிவ் சென்டென்ஸ் மாதிரி. இது எல்லாமே நெகட்டிவ். தட் இஸ் ரைட், நெகட்டிவ். இதெல்லாம் நல்லது இல்ல, இதெல்லாம் நல்லது இல்ல. நெகட்டிவ் ஃபீலிங் தான். சரி, இன்னொரு டிப் சொல்லுமா? இல்ல, இதுக்கு அர்த்தம் அப்படி சொல்லல தம்பி, நம்மளா ஊகிச்சுக்கணும். இப்போ யூ ஆர் டூ மச்னா நீங்க அளவுக்கு அதிகம் அப்படின்னு சும்மா நீங்க அளவுக்கு அதிகம்னு எழுதி வச்சா உங்களுக்கு விளங்காது. அதுனா என்னன்னு விளங்கணும். யாராவது என்ன செய்வாங்க, ஓவரா நம்மளுக்கு மேல ஏதாவது பண்ணிக்கொண்டு நமக்கு ஏதாவது செய்து கொண்டே இருந்தாங்கன்னா, பிரச்சனை கொடுத்து கொண்டே இருந்தாங்கன்னா நம்ம சொல்லுவோம் யூ ஆர் டூ மச். நீங்க எல்லாம் மீறி போறீங்க, நீங்க உங்களோட எல்லையை மீறி வந்துட்டீங்க. யூ ஆர் டூ மச். அப்ப அது எனக்கு எழுத முடியாது தமிழ்ல. It is too much. யாராவது உங்களை தொடர்ந்து கலாச்சிக்கிறதால போதும், நிப்பாட்டுங்க. இல்லையா? இப்ப லிமிட் சரி, போதும், நிப்பாட்டிக்கோங்க, அந்த மாதிரி. யூ ஆர் டூ லேட். நீங்க ரொம்ப லேட். ரொம்ப லேட்னா சோ லேட்னு கூட சொல்லலாம். பட் இங்க டூ லேட்னு அர்த்தம் ஏதோ பிரச்சனை ஒண்ணு, பஸ் போயிருச்சு, கிளாஸ் தொடங்கிருச்சு, ஏதோ ஒண்ணு. ஓகேவா? கேக் வெட்டி முடிஞ்சு, அந்த மாதிரி. ஓகே சார். ஓகே ரைட். லாஸ்ட் பார்ட் இது சொன்னேன் இல்லையா? சோவுக்கும் டூக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லிட்டேன் இல்லையா? இப்ப லாஸ்ட் பார்ட். டீ இஸ் சோ ஹாட், டீ இஸ் டூ ஹாட். வித்தியாசம் விளங்கு தானே என்னன்னு? மேல உள்ள டீ குடிக்கலாம், கீழே உள்ள டீ குடிக்கலாம். நெகட்டிவ் சென்டென்ஸ். I am so tired. எனக்கு ரொம்ப டயர்ட். பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்ப I am so tired. சோன்னு சொன்னாலும் டயர்ட் தான். அப்போ அவர் சொல்லுவாரு, அவர் படிப்பிக்கிற ஒரு சார்னு அவர் வந்து சொல்றாரு I am so tired. அப்ப அவர் படிப்பிப்பாரா இல்லையா? அவர் படிப்பிப்பாரா இல்லையா? படிப்பிப்பார். பட் யாராவது சார் சொல்றாரு I am too tired today. I am too tired today.
படிப்பிக்க மாட்டார் சார். படிப்பிக்க மாட்டார். அவருக்கு படிப்பிக்க tired இல்ல. மாட்டாரு. படிப்பிக்க மாட்டார். விலங்குத்தான வித்தியாசம். இப்ப முக்கியமான பகுதி. He is too hot. I am too tired. We are too busy. Water is too cold. இப்போ இத பாருங்க எப்படி நான் ஆட் பண்றேன். ஓகேவா? சார் இங்க பாருங்க. Tea is too hot to drink. அப்படினா என்ன? டீ குடிக்கிறதுக்கு சூடு. குடிக்கிறதுக்கு ரொம்ப சூடா குடிக்கிறதுக்கு ரொம்ப சூடா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். சூடா இருக்கு. அளவுக்கு அதிக சூடாக அளவுக்கு அதிக சூடியம் குடிச்சவான. இல்ல குடிக்க வானாம்னு சொல்லலைங்க யாரும். டீ இதுக்கு எப்படி குடிக்க தெரியுமா? முடியாது. இதுக்கு எப்படி தெரியுமா அர்த்தம் சொல்லுவோம்? கேட்டுக்கோங்க. கேட்டுக்கோங்க. குடிக்க முடியாத அளவுக்கு டீ சூடு. நான் சொல்றது விளங்குதா? குடிக்க முடியாத அளவுக்கு டீ சூடு. ஓகேவா? விளங்குச்சா நான் சொல்றது? எஸ் சார். இது சொல்லுங்க. I am too tired to teach. என்ன அர்த்தம்? படிப்பிக்க முடியாத அளவுக்கு நான் டயர்டா இருக்கிறேன். படிப்பிக்க முடியாத அளவுக்கு நான் டயர்டா இருக்கிறேன். We are too busy to talk. பேச முடியாத அளவுக்கு பிஸியா இருக்கிறேன். பேச முடியாத அளவுக்கு நாங்க பிஸியா இருக்கிறோம். What is too cold to bath? குளிக்க முடியாத அளவுக்கு நீர் குளிக்க முடியாத அளவுக்கு தண்ணீர் சூடா இருக்குது. ஓகே வெரி குட். எழுதிக்கோங்க. இந்த அந்த கடைசி to drink to teach வேற கலர்ல இல்லாட்டி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எழுதிக்கோங்க, நான் அர்த்தம் சொல்றேன். சார் கிளாஸ் இதோட எண்ட் ஆகுதா இல்ல இதோட முடிஞ்சிரும். சார் மூன்றாவது வாக்கியத்தின் மீனிங் நான் சொல்றேன். நாங்க நான் சொல்றேன். இதெல்லாம் சொல்றேன். வெயிட்.